ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஒஸ்ட்டு. குழந்தைங்க கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது அது ஃபஸ்ட்டு அந்த பார்ட் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா என்கேஜிங்காக இருந்தது. தூக்கம் தான் வருது. பெஸ்ட். என்ன பண்ணி எல்லா சீன்ஸையும் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்காங்க. ரொம்ப சுத்தமாக அதே ப்ரெடிக்ஷன் தான். ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நம்ம அப்படியே வந்து இப்போ கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு ட்ரை பண்ணியிருக்கானுங்க. கொண்டு வந்து இந்த காஸ்மிக் ரேடியேஷன்றானுங்க, என்னென்னமோ கொண்டு வரானுங்க. ஆனால் எதுவும் ஒழுங்காக புரிகிற மாதிரி இல்லை. 3D எஃபெக்ட் ஓகே தான். ஓகே தான். ஐயோ நெக்ஸ்ட் பார்ட்லாம் வேண்டாம். ஐயோ போதும். அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்காவது பிடிக்குமா? குழந்தைங்களுக்கு புரியாது. பிடிக்காதுன்னு இல்லை, புரியாது. ஆவரேஜ் மூவி தான். ரொம்ப ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜ். படம் சூப்பரா இருக்கு. உண்மையிலுமே கண்டிப்பா என்கேஜிங்கா போகுது. ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு 15 மினிட்ஸ் 50 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்கேஜிங்காவே இருக்கு படம். கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலி அந்த உங்களுக்கு தெரியல, ட்ரைலர்ல சொன்ன மாதிரி தான் கேரக்டர்ஸ்னு காட்டுவாங்க. அது காட்டின விதம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பிரம்மாண்டமா காட்டி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி 2D பார்த்துருக்கேன். 3D நான் எனக்கு மோஸ்ட்லி லைக் பண்ண மாட்டேன். 3D ஒர்க் ஆகல சொல்ல போனா அந்த படத்துக்கு. ஓகே, டப்பிங் ஓகே ப்ரோ, நல்லாவே பண்ணியிருக்காங்க. டப்பிங் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மாதிரி இல்லை. விஎஃப்எக்ஸும் ஓகே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரைலரில் கொஞ்சம் சொதப்பியிருந்தாங்க விஎஃப்எக்ஸ். ஆக்சுவலி ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் அந்த சில்வர் சர்ஃபஸ் லேடி கேரக்டர் இப்போ கொஞ்சம் படத்தில் இருக்கிற கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. லேக் எதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக இப்போ மூவி ஓடிட்டு இருக்கு. எந்த லேக்கும் இல்லை. மோஸ்ட்லி டிசி ஃபேன்ஸுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கும், பார்க்கலாம். இல்லை லேக் இல்லை ஃபுல்லாக இந்த படத்தில். ஸ்ட்ரைட் டைமிங் போகிறதும் தெரியல, பார்க்கலாம். கடைசி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் கடைசி வந்து வேஸ்ட்டு தான். ஆமாம், 2 இருக்குது. கடைசி வந்து அந்த என்ட்ரிஸ்க்கு அடுத்து அது வேஸ்ட்டு, அதை பார்க்க வேண்டாம் யாரும். ஓரளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. 2Dயில் பார்க்குறதே பெஸ்ட்டாக இருக்கும். 3Dயில் பார்க்க வேண்டாம், ஆவரேஜ் தான். நல்லா இருக்கு. மார்வல் மூவி மாதிரி நல்லா இருக்கு. யூஷுவல் மார்வல் மூவி மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. கிரெடிட்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கன்னு தோணுது. கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி இருக்கு. ஒரு பெருசு அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. யூஷுவல் மார்வல் மூவி மாதிரி தான். ஃபீல் குட்டா ஸ்லோவா எடுத்துட்டு போயிட்டு நல்லா தான் இருக்கு. அதில் வந்து இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஃபேண்டாஸ்டிக் போற புது ஸ்டோரி நல்லா தான் இருக்கு. காமிக்ல லீட் இருக்கு. சர்ப்ரைஸா இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதெல்லாம் சூப்பரா இருக்கு. 3D கொஞ்சம் இதாக தான் இருக்கு. பட் ஆனால் விஷுவல்ஸ் எல்லாம் அருமையா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. 1h55 மினிட்ஸ் தான் ரன் டைம்ங்கிறதுனால ரொம்பவே என்கேஜிங்கான படமா தான் இருக்கு. ஆனால் இங்கிலீஷ்ல போட்டால் மட்டும் பாருங்க, தமிழ்ல போய் பார்த்துறாங்க செஞ்சு. நான் வேற வழி இல்லாமல் தமிழ்ல வந்து பார்த்துட்டேன். டப்பிங் நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னாலும் இங்கிலீஷ்ல பார்க்குற மாதிரி வராது. அதனால இங்கிலீஷ்ல பார்த்துருக்கேன், தமிழ் வந்து பார்க்க 3D எக்ஸ்பீரியன்ஸ்ல அது நார்மல் தான் ப்ரோ. இங்கே ஸ்க்ரீன் சொல்லக்கூடாதா? ஓகே, ஐமேக்ஸ் ஸ்க்ரீனுக்கு எடுத்தது. ஸோ ஐமேக்ஸ்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இல்ல, இது பார்ட் 1. இது தானே, இது ரீபூட் தானே. இது ரீபூட் தானே. இதுக்கு முன்னாடி இந்த ஃபேண்டாஸ்டிக் 4 வந்து அது வேற. லைக் அதுல 2 பார்ட் வந்துச்சு, அது அப்படியே முடிஞ்சது. இது ரீபூட் தானே. ரீபூட்டுக்கு இது பர்ஃபெக்டா இருக்கு. ஆக்சுவலி லீடு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிரெடிட் பார்த்தீங்கன்னா லீடு தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிரெடிட் மட்டும் தான் இருக்கு. அதுலயே உங்களுக்கு லீடு என்னன்னு தெரிஞ்சிடும். பட் அந்த சரி நீங்க பாருங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு டெட்பூல் வெர்சஸ் வூல்வரின் லாஸ்ட் இயர் வந்து 26th அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. போன வருஷம் இது ஜூலை 26th அப்போ ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஜூலை 25th ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நல்ல கம்பேக் படமா இருக்கும் இது கண்டிப்பாவே. நல்லா இருக்குண்ணா. பிடிச்சிருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. மார்வல் படம் நல்லா இருக்கு. பரவாயில்ல, நல்லா எப்படிலாம் நல்லா இருக்கு. எந்த படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா கனெக்டிவிட்டி இருந்தா தானே ஃபேமிலி ஆடியன்ஸ் வர முடியும். படம் நல்லா தான் இருக்கு. மார்வல் ஃபேன்ஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுசா இருக்கும். ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. விஷுவல் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. ஓவரலாக நல்லா தான். ஸ்கிரிப்ட் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. லீடிங் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க ப்ரோ. இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வந்து சந்திக்குது ப்ரோ. அப்படி புரியும் ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நல்லா இருக்கு படம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சாஃப்ட் ரீபூட் தான். அதனால எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் மற்றபடி படம் பார்க்கலாம். நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல தேட்டராக உட்காந்து பாருங்க. அது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமேட்டு ஃபேண்டாஸ்டிக் 4
எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் நடித்தவங்க வந்து அதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க தெரியும். இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த அந்த பொண்ணு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன். கடைசி வரையுமே ஒரு கேரக்டர்னு ஒரு வில்லனை இப்போ தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து அவனை காட்டாமே வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் காட்டி வச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு. ரொம்ப என்கேஜிங்காக போகுது. அதுக்குள்ளே படம் முடிஞ்சிச்சான்னு தான் யோசிக்கிற அளவு தான் இருக்குது. அதனால் நான் படம் ஆரம்பித்து ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு தான் போனேன். அதனால் ஃபஸ்ட் சீனு சரி அது ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போனதுனால அந்த ஃபஸ்ட் சீன்லாம் என்னன்னு தெரியல. மற்றபடி நான் உட்காந்து பார்த்ததுலேருந்து படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் குழந்தைங்கள்லாம் கூட்டு போய் உட்காந்து பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கான சீனும் அந்த படத்துலலாம் இருக்குது. அதனால் நல்லா இருக்கு. இல்லை அது பிரிக்க வேணாம். இங்கிலீஷ் படத்தில் 2 மணி நேரத்தில் என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் 2 ஹாஃபுமே நல்லா அந்த அந்த ஃபயராக வரல அந்த நெருப்பு மனிதன் அவன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. அவன் கேரக்டர் தான் வந்து ஜாலியான கேரக்டராக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த கல் மனுஷன் மற்றவங்களாம் சீரியஸாக தான் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் மட்டும் தான் காமெடி பண்ணிட்டு நல்லா தான் இருக்கு. கேமியோ நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ வருது. அது யாருன்னு அது முன்னாடி பாட்டு பார்த்தவங்கலாம் தெரிஞ்சிடும். அவஞ்சர் வராங்களா இல்லையா இதுலேயே ஆன்சர் இருக்கும். அதனால அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் லீடு இருக்கும். ஏன்னா அவஞ்சரை கொண்டு வராங்கன்னா இவங்க இந்த 4 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க தான். அதனால கேலக்டரி எப்படி அழிக்க போறாங்கன்னு தான் ஓட போறாங்க. பார்க்கலாம். மல்டிவர்ஸோட தான் கனெக்ட் ஆகுது. அது கிளைமேக்ஸ்ல ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. அது மல்டிவர்ஸோட கனெக்ட் ஆகுது. யார் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால செம்ம ட்ரீட்டா இருக்கு. இல்லை இது வேற. அது சூப்பர்மேன் வந்து கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் ஹைப்பா இருக்கும். இதில் படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போறாங்க. நல்லா தான் இருக்கு. ஒரு கதையை வந்து ரொம்ப வளவலன்னு இழுக்காம ஷார்ட்டா முடிச்சு வச்சிருக்காங்க. அதனால இந்த படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த மார்வல் படம்லாம் பார்த்தது கிடையாது. பட் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சுறுசுறுப்பா கிறிஸ்பியா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. வாட்சபிள் மூவி தான். குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு கதை எனக்கே புரியல. இதில் குழந்தைங்களை எங்கே உட்காந்து பார்க்குறது. கொஞ்சம் 3D எஃபெக்ட் கண்ணாடி கழட்டினா நல்லா பளிச்சுன்னு தெரியுது. கண்ணாடி போட்டால் கொஞ்சம் டிம்மா தெரியுது. அது கொஞ்சம் எனக்கு எல்லா இடத்துலையுமே டிசப்பாயின்மெண்ட் தான். ஆமாம் கண்ணாடி கழட்டினா படிச்சுட்டு இருக்குது. கண்ணாடி போட்டால் டிம்மா தெரியுது. இது கண்ணாடி கழட்டாமையும் பளிச்சுன்னு தெரியுது. கழட்டாமையும் பளிச்சுன்னு தெரிஞ்சுன்னா பரவாயில்ல. இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுண்ணா. ஒவ்வொரு இடத்துல கூட நம்ம கவனத்தை செதற விடாமல் வச்சிருக்காங்க. நம்ம மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம். அதனால வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. எல்லா இடத்தையும் எங்கேஜிங்காக வச்சிருக்காங்க. எல்லாம் அந்த நிறைய படத்தில் டப்பிங் கொஞ்சம் மிஸ் ஆகும். இந்த ஜுராசிக் வேர்ல்டில் எடுத்து வச்சிருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லை. அந்த படத்தை நான் விட மாட்டேன். அந்த படத்தில் இருக்க மாதிரி டப்பிங் இதில் இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயுமே. நம்ம தமிழ் டப்பர்ஸ் வந்து மார்வல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாராட்டலாம். பிடிச்ச சீன் அது அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த கல் மனுஷனும் அந்த ஃபயர் ஆவர்த்திங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ஒரு சில வருவார். அதில் குட்டியாக ஒரு சில வருவார். அவர் கூட சேர்ந்து பண்ணுவாங்க. அவர் கூட சேர்ந்து கொஞ்சம் காமெடி பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும். லிப் கிஸா என்ன? நான் கேமரா பண்ணி நின்னாலே ஏன்னா அந்த கேள்வியே கேட்குறீங்க. ஆனா எதிர்பார்த்தேன் இதுலலாம் நான் சொல்லல. அவன் க்ளோஸ்ல வருவான். அப்புறம் பார்த்தா கண்ணத்தை பிடிச்சி போயிடுவான். நல்லா இருந்துச்சு. ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணா. கதையில வந்து எந்த ஒரு லேக்குமே இல்லை. ஆனா கதை புரியல. படம் வந்து விறுவிறுப்பாக தான் போகுது. ஆனா என்ன கதைன்னு யாருக்கும் புரியாது. இது வந்து பெரியவங்க பார்த்தாலே புரியல. இதுல குழந்தைங்களாம் போனாங்கன்னா என்ன இல்லை. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் தான் பார்க்குறேன். நமக்கே புரியாதப்ப இப்போ குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. 3D எஃபெக்ட் அவர் சொன்ன மாதிரி தான். கண்ணாடி போடாமலே பார்த்துருக்கலாம். அதுவே கொஞ்சம் பிரைட்டாக தான் இருந்துச்சு. கண்ணாடி போட்டதுக்கப்புறம் எல்லாம் கருப்பாக தான் தெரிஞ்சு லைட்டாக. படம்லாம் எந்த ஒரு லேக்குமே இல்லைண்ணா. படம்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. 10க்கு ஒரு 7 கொடுக்கலாமே. நல்லா தான் இருந்துச்சு.